Hello friends, welcome to Easy Quick Samaiyal. Lunch box recipe day 8 oda recipe தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Vegetable riceம் chilli chickenம் இன்னைக்கு பசங்களுக்கு lunch boxக்கு பேக் பண்ணி கொடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்டியாவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தனா 2 கப் பாஸ்மதி ரைஸ், கொஞ்சம் எல்லா மசாலைகளும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துர்க்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு அது மாதிரி. பூண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், 4 பூண்டு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். வெஜிடபிள் விருப்பமுள்ள வெஜிடபிள் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மஷ்ரூம், ஒரு கப் கேரட், பீன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் லெமன் ஜூஸ், பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து குக்கர் ஹீட் ஆகட்டும், ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம எல்லா மசாலா பொருட்களும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மசாலா எல்லாமே நல்ல மணம் வர்ற டைமில் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட அந்த ஸ்மெல்லு போன வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த கலரெல்லாம் சேஞ்ச் ஆகும்போது ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதோட கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சா கேரட், பீன்ஸ், மஷ்ரூம் எல்லாமே சேர்த்து நல்லா அந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20-25% நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு வரும்போது வாஷ் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ரைஸ் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் லெமன் ஜூஸும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எதுக்குன்னா இந்த சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக ரைஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக வெந்துடும், வெந்துடையாது. இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம குக்கரை நல்லா மூடி போட்டு விசில் வச்சு ஒரு 3 விசில் முடிஞ்சதுமே நம்ம குக்கரை சூடாறின பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான வெஜிடபிள் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் நம்ம சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் மசாலா போட்டு வச்சுருக்கேன். சிக்கனில் என்னென்ன பார்த்தோன்னா மிளகாய் தூள் 2 ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து 1/2 லெமன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே மாதிரி மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை வந்து ஆயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஆயில் போட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேகட்டும். நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சிக்கன் எல்லா இடத்துலையும் ஈவனாக வெந்து கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி திருப்பி திருப்பி நம்ம எல்லா சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன். இப்போ ஆல்மோஸ்ட் சிக்கன் வெந்துடுச்சு. நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம சிக்கன் மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயை வச்சு தான் நம்ம அடுத்தது சில்லி சிக்கனுக்குள்ள மசாலா எல்லாமே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இதே பேனில் வந்து பேலன்ஸான ஆயிலில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்ச பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து கட் பண்ணி வச்ச ஒரு குடமிளகாய், அப்புறம் ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். லைட்டாக கலர் செஞ்சால் போதும். அப்புறம் நம்ம சாஸஸ் சேர்த்துக்கலாம். இப்போது சோயா சாஸு 1 ஸ்பூனு, டொமேட்டோ சாஸு வந்து 2 ஸ்பூனு, சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் அதே மாதிரி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சுகரும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாம் ரெண்டுமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்தானா நம்மளோட சில்லி சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட லஞ்ச் பாக்ஸுக்கு இனிமேல் பேக் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் செய்யற மெத்தட் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு வெஜிடபிள் ரைஸும் சில்லி சிக்கனும் சேர்த்து கொஞ்சம் வெஜிடபிளும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.